ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முழு கோதுமை எப்படி நம்ம வீட்டில் முளை கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முளை கட்டின கோதுமையை வச்சு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அது இல்லாமல் வேறு என்ன ரெசிபிஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கோதுமையை முளை கட்டுறதுக்கு நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட் அளவுலையும் எடுக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை கப்பு இல்லைனா 1 கப் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முளை கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து முளை கட்டுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி 2 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸும் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க கோதுமையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கண்டிப்பாக கோதுமையில் வந்து அழுக்கு தூசி எப்படினாலுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 டைம் அளவுக்காவது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் வந்து நம்ம முளை கட்டுறதுக்கு முளை வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ ஒரு 10 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஊறினா போதும் இது. ஸோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நம்ம கோதுமை வந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த துணியில் நம்ம வந்து கோதுமையை போட்டு முளை கட்டிடலாம். நான் நிறையா கோதுமை எடுத்துருக்கிறதுனால 2 துணியில் வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு முளை கட்ட போகிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக ஒரே துணியில் போட்டு நல்லா குப்புன்னு அடைச்சி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சன்லைட் படாத இடத்துல நார்மலாக இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக மூடி வச்சிங்கனாவே போதும், நல்லா முளை வந்துடும். ரொம்ப குப்புன்னு போட்டு அமுத்தி காற்று போகாத மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ முளையும் நமக்கு ஒழுங்காக வராது. அண்ட் கோதுமையும் பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போயிடும், நல்லா இருக்காது நமக்கு. ஸோ லைட்டாக அந்த துணியை அப்படியே கவர் பண்ணி அதை அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் இதே மாதிரி வச்சுடுங்க. இதே மாதிரி இன்னொரு துணிலையும் மீதி இருக்க கோதுமை எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். இந்த முளை கட்டுற கோதுமையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் பிளட் சுகர் லெவலை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் இந்த முளை கட்டின கோதுமை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முளை கட்டின கோதுமையை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து டெய்லி ஒரு கையளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துணி வந்து ஈரப்பதம் இல்லாதனால லைட்டாக நான் தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ தெளித்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு 2 நாள் அளவுக்கு அப்படிங்கும் போது தான் வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து முளை வந்திருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு காட்டுற முளை வந்து ஃபஸ்ட்டு டே 1 டேக்கு அப்புறம் எப்படி முளை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது இருந்தாலும் அது வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாளுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ரொம்ப குட்டியாக நமக்கு வந்து முளை வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா கோதுமையிலுமே இப்போ தான் குட்டியாக முளை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது 1 டே அப்படிங்கும் போது அவ்வளோதான் வந்திருக்கும். ஒரு 2 நாள் 3 நாளுங்கும் போது தான் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா தெளித்து விட்டால் மட்டும் போதும். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. நிறையா இருக்க மாதிரி இருந்தால் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடுங்க, தண்ணி எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதை வந்து அப்படியே வச்சிடலாம். நான் இந்த முளை கட்டின கோதுமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு யூஸுக்கு இல்லை டெய்லி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தனியாக எடுத்து நான் வச்சுடுவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால தான் நான் ஒரே துணியில் வந்து நிறைய கோதுமை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சா பரவாயில்ல. அதுக்கு மேலே போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது, ஸ்ப்ரவுட்ஸும் ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கெட்டு போயிடும் கோதுமை. அதனால 3 டேஸ்க்கு அப்புறம் இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல கோதுமை அதுக்கு மேலே ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 துணியில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கோதுமை ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ லைட்டாக வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அதே மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2nd டே அப்படிங்கும் போது நமக்கு எப்படி க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்துருங்க. அப்படியே விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். இப்போ
இப்போ டே 2 பாருங்கள், நம்மளோட கோதுமை நல்லாவே வந்து முளை வந்திருக்கும். 2 துணிலையுமே நம்ம போட்டு வச்சுருக்குறது ஒரே மாதிரி அளவுக்கு நல்லா க்ரோத் இருக்கும் எல்லா கோதுமையிலுமே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதோடவே அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் சாலடு இல்லை சூப்பு, அதுக்கப்புறம் சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி ஒரு கையளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 to 4 days அளவுக்கு நான் வந்து முளை கட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் முளை வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது ஒரு 2 daysக்கு எக்ஸ்ட்ராவாக நான் முளை கட்ட விட போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரே துணியில் நிறையா போட்டு முளை கட்டாதீங்க, ஒரு 3 days அளவுக்கு போதும். அதுக்கு மேலே நீங்கள் முளை கட்டணும் அப்படின்னா அதை வந்து செப்பரேட்டாக வந்து 2-3 பேட்சாக இன்னும் கொஞ்சம் பிரித்து அதுக்கப்புறமா நீங்கள் முளை கட்டிக்கோங்க. நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பரான ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் அளவுக்கு நான் முளை கட்டி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ நான் எடுத்த கோதுமையில் ஒரு பாதி அளவுக்கு தான் வச்சுருக்கேன். மீதி பாதி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே வந்து சாப்பிட்றது இல்லை ஏதாவது சாண்ட்விச் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாதி மட்டும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க எல்லா கோதுமையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தண்ணியில் நான் கழுவிக்க போகிறேன். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 ரெசிபீஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த முழு கோதுமையை பார்த்தீங்கன்னா முளை கட்டினதுக்கப்புறமா அப்படியே பச்சையாக சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த முளை கட்டின கோதுமையை வச்சு சுண்டல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கருப்பட்டி வச்சு கோதுமை கச்சாயம் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு 2 தடவை நம்ம நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கோதுமை சுண்டல் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுண்டல் ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது ஒரு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து குக் ஆகிடும். நம்ம வந்து சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ விசில் வரட்டும். விசில்லாம் வந்து அடங்கி அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். கோதுமை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது கூட உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா, அந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முளை கட்டின கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். நான் அந்த வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது ஏதாவது குழம்பு அந்த மாதிரி பண்ணும் போது அதுக்கு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதில் நிறைய சத்து இருக்கும் நமக்கு. நான் வந்து அதை அப்படியே சேர்த்து அதை அப்படியே சுண்ட விட்டுற போகிறேன். ஸோ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து சுண்டட்டும். உப்பு வந்து செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தண்ணி எல்லாமே நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான நம்ம முளை கட்டின கோதுமை சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்படியே பச்சையாக இந்த முளை கட்டின கோதுமை சாப்பிட பிடிக்காதுங்க, இந்த மாதிரி சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முளைக்கட்டின கோதுமையை வச்சு கஜாயம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மீதி இருக்க கோதுமையை எடுத்திருக்கேன். அது போக கருப்பட்டி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கோதுமை மீதி இருக்க எல்லா கோதுமையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இது ஒரு பாதி அளவுக்கு முதல்ல தனியாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கருப்பட்டி தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டு இதை அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. நான் பண்ண என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்து சேர்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் இதை அரைச்சி எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அதனால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கோதுமை அரைப்பட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து சேர்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கருப்பட்டி வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி நான் சொன்ன மாதிரி கையில் தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. அப்படியே ஊற்றி அரைக்காதீங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப தண்ணி அதிகமாகிடும். எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் டீப் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி நான் அரைச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் நெய் ஊற்றிட்டு நீங்கள் பணியார மாதிரி கூட ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக குட்டி குட்டி போண்டா மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துகிற போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் பிளெயினாக வந்து வெறும் கோதுமை கருப்பட்டி தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழமும் போட்டு பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நான் பண்ணுறேன் அதையும் நான் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் அந்த பிளெயினாக தான் போட்டேன். ஸோ 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லோ டு மீடியமில் நல்லா பொன்னிறமாக குக்காய் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கச்சாயம் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இப்போ காலையில் செஞ்சிங்கன்னா ஈவினிங்கோ இல்லை நைட்டோ சாப்பிடும் போது அது நல்ல பதத்தில் ஊறி இருக்கும். ஸோ அப்போ சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 to 6 hours இல்லை நெக்ஸ்ட் டே அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேட்சுமே நான் பிளெயினான அந்த கோதுமை கருப்பட்டி மட்டும் தான் போட்டு செஞ்சேன். இப்போ நெக்ஸ்ட்டு மீதி இருக்க மாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாழைப்பழத்தை வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு அந்த மாவு கூட நல்லா கலந்துக்குவோங்க. இப்போ இதையும் அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அந்த கச்சாயம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கறனால கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக 2 சைடு பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு இப்போவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5 hours அப்புறம் சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பிளெயினாக ஒன்று சுட்டோம் இல்லையா, அது வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 hours அப்புறம் நல்லா பதமாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கச்சாயம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா மெதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான நம்மளோட கோதுமை கச்சாயம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ப்ளெயினாகவும் வாழைப்பழமும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அரைக்கும் போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை தெளிச்சிட்டு நான் ரெடி பண்ணேன் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து பண்ணிட்டேன், இருந்தாலுமே டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த முழு கோதுமை முளைக்கட்டினது இருக்குது இல்லையா, அதை வந்து ப்ளெயினாக அப்படியே நம்ம அரைச்சி தோசை ஊற்றலாம், அடை அந்த மாதிரி எதுக்குனாலுமே யூஸ் பண்ணலாம், சாலட் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.